இந்த திமுக அரசு மக்கள் விரோத மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிய ஸ்டாலின் தலைமையிலான அரசு குறிப்பாக மகளிர் பொறுத்தவரையில் கிஞ்சித்தும் இந்த மாநிலத்தில் பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம். ரெண்டாவது சொந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒவ்வொரு மாணவருக்கும் அவங்க படிக்கக்கூடிய கல்லூரி தான். அச்சம் இல்லாமல் மாணவர் விடுதியிலிருந்து சாப்பிடக்கூடிய மெஸ்ஸுக்கு அவங்க ஃப்ரீயாக சுதந்திரமாக அவங்க நடமாடுவாங்க. காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு இன்ஸ்டிடியூஷனு அதில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பர்சனல்ஸு போலீஸு நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் என்ற விதத்தில் சொந்த வீடு மாதிரி அவங்க எப்பொழுதுமே நினைத்து சுதந்திரமாக நடமாடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு துயரமான சம்பவம், ஒரு மாணவிக்கு 2 நபர்கள் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழலில் உண்மையாலே வெட்கக்கேடான ஒரு ஆட்சி இந்த தினத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதிலும் உண்மையை மறைப்பதற்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபரை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சைதாப்பேட்டு கிழக்கு மாணவர் அணி அமைப்பாளர். அப்படி இருக்கக்கூடிய அந்த நபரை காப்பாற்றுகின்ற முற்றுக்கு சிசிடிவி கேமரா ஒர்க் செய்யலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் சரியான பாதையில நிஜமாவே நடந்து கொண்டிருக்கிற என்ற மிகப்பெரிய கேள்வி பொறுத்தவரையில் எழுந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அதில் குற்றங்கள் சாட்டிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்தார்கள் என்று சொன்னால், அவங்க திமுக போய் ஜாயின் பண்ண அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால்தான் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கட்டுக்கணக்காத விதத்திலே பொறுத்தவரையில் இருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதிலும் குறிப்பாக அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல குற்ற சார்ந்திருக்கக்கூடிய அந்த நபரை பொறுத்தவரை சார்ந்திருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனு நல்ல விதத்துல போல சரியான விதத்துல போகாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. காரணம் என்று சொன்னால் அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தருகின்ற அழுத்தத்தின் காரணமாக அந்த குற்ற பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப இந்த இன்சிடென்ட் நடந்தது பொறுத்தவரை இல்லைங்க, அந்த மாணவி அந்த துயரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால், அந்த நிகழ்வை நடத்தி இருக்கக்கூடிய நபர் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே போன்ற பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கின்றார். அப்ப பொறுத்தவரையில அவர் மேல 15 வழக்கு இருக்கக்கூடிய, அவர் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு நபர். ஆனா சுதந்திரமாக நடமாடி இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு என்று சொன்னால், காவல்துறை சார்ந்திருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால்தான் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதை கண்டித்து இந்த மாணவருக்கு பொறுத்தவரை நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உத்தரவின் பேர்ல நாங்க இங்க ப்ரொடெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எங்க மீது காவல்துறை ஏவி நாங்க பாத்தீங்கன்னா அரெஸ்ட் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இங்க ஏற்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்வோம். ஜனநாயக ரீதியில நாங்க மாணவருக்காக போராடக்கூடிய வகையில இங்க நாங்க வருகை தந்திருக்கிறோம். ஜனநாயக ரீதியில நாங்க போராடுறதுக்கு எங்களை அனுமதிக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் காவல்துறைக்கு கடுமையான கண்டனங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாருங்க, பொய்ய தொடர்ந்து சொல்லி இந்த விஷயத்தை பொறுத்தவரையில திசை மாற்றுகின்ற விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். உண்மையை மக்களிடத்தில் சொல்லி தப்பு நடந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த நபரை பொறுத்தவரையில தப்பு செஞ்சிருக்காங்க, ஒரு நியாயமான விசாரணை நடைபெறுகிறது. சிசிடிவி உங்களுக்கு எதற்கு இந்த சிசிடிவி பொறுத்தவரையில நீங்க ஒர்க் செய்யல என்று சொல்லிட்டு சொல்லணும். இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்கா நடத்துங்க, மக்களிடத்தில் தெரிவிக்குங்க. மூடி மறைக்கின்ற வேலையில திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட வேண்டாம். மாணவர்களுடைய எதிர்காலத்தில் விளையாட வேண்டாம், பாதுகாப்பிலே விளையாட வேண்டாம், அரசியல் செய்ய வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இங்க பாருங்க, இப்ப அதுதான் இப்ப நடந்திருக்கக்கூடிய இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை, எதனால இது நடவடிக்கை பொறுத்தவரை எடுக்கல, எதனால இந்த சம்பவம் நடைபெற்றது என்பது பற்றி பேசினா ஆக்கப்பூர்வமான பேச்சு. அதை விடுத்துவிட்டு சப்பக்கட்டு கட்டுகின்ற விதத்துல ஏதோ ஒன்று சொல்லி இது நீர்த்து போக செய்ய வேண்டும் என்று சொன்னால், இது மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. இந்த துயரமான சம்பவத்துக்கு உங்களோட பதில் என்னவென்பதுதான் மக்களுடைய கேள்வி.